ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணியும் சிந்தாமணியும் பேசின மாதிரியே சிந்தாமணி மீனாவோட அம்மா பூக்கடைய காலி பண்றதுக்கு யார்கிட்டயோ பேசி அங்க இருந்து கார்பரேஷனை வச்சு காலி பண்ண வைக்கிறாங்க. மீனா ரொம்ப டென்ஷனோட வருத்தத்தோட திரியறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல வருத்தமா இருக்கும்போது ரோஹிணி உட்காந்து மீனாவை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா பண்றது, ரோட்ல கடை போட்டா இப்படித்தான் கார்பரேஷன் ஆளுங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு தடவை பூவண்டி போட்டிருந்தீங்க, அதை கூட கார்பரேஷன் காலி பண்ணாங்கல்ல, அது மாதிரிதான் ரோட்ல கடை போடுறதெல்லாம் கார்பரேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் மீனா அப்படின்னு ரோஹிணி நக்கல் அடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மனோஜ் ரோஹிணிய கூப்பிடுறாரு. ரோஹிணி போனை மறந்தாப்புல டைனிங் டேபிள்ல வச்சுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. மீனா வருத்தமா இருக்க நேரத்துல ரோஹிணியோட போனுக்கு ஒரு கால் வருது. ச்சே, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கடை அது, அத போய் எதுக்கு எடுக்கணும், யாரு இப்படி செஞ்சிருப்பா, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா அப்படின்னு மீனா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணியோட கால் 2-3 தடவை போன் வரும்போது மீனா போன் எடுத்து ரோஹிணிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு எடுக்கும்போது தானா கைப்பட்டு அட்டன் ஆயிடுது. எனக்கண்ணே, நீ சொன்ன மாதிரியே அந்த மீனாவோட அம்மா பூக்கடைய கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கண்ணே. இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ சொன்ன மாதிரி மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டர் எனக்கு எடுத்து கொடு. இன்னும் ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லுக்கண்ணே, நான் கண்டிப்பா செய்யறேன். இந்த விஷயம் அந்த மீனா கண்டுபிடிக்கல, அவ எப்படி கண்டுபிடிப்பா? அம்மா கடை பறி போயிடுச்சேன்னு சொல்லி வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு ஓனும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. பெரிய வீர தமிழச்சி மாதிரி பேசுவாளே, வாய்க்கிலேயே பேசுவா, சவால் விடுவா. அவளுக்கெல்லாம் இத கண்டுபிடிக்கிற அருகதையே கிடையாது. ரோஹிணி கண்ணு, அந்த மண்டப ஆர்டர் எடுத்து தரேன்னு சொன்னியே, அதோட அட்ரஸ் அனுப்பி வையே, போனை வச்சிரட்டுமா அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. மீனா ஒரு வார்த்தை கூட பேசாம அத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்க கேட்க மீனாவுக்கு ஆத்திரமா வருது. மீனா முத்துக்கிட்ட போய், இங்க பாருங்க, எங்க அம்மாவோட கடையை காலி பண்றதுக்கு இந்த ரோஹிணி தான் சிந்தாமணி கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சிந்தாமணிக்கு மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டர் எடுத்து தரேன்னு வேற சொல்லிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்ப கூட்டணி சேர்ந்துகிட்டு என்னையும் எங்க அம்மாவோட கடையையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் பாருங்களேன், யாரு செஞ்சிருப்பாங்க, எப்படி இப்படி ஆயிடுச்சு, ஒரு சின்ன பூக்கடை, அத போய் கார்பரேஷன்ல இருந்து எடுப்பாங்க, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு கிடக்குறேன். சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகத்துல உட்கார்ந்துருக்கேங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்றாங்க. முத்து யோசிக்கிறாரு. என்ன, நான் இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேக்கும்போது, என்ன மீனா, நீ வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது, நீ ஏதாவது ஒரு கவலையிலே இருக்கணும்னு பார்லரமா யோசிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முத்து கேக்குறாரு. நீங்க கேக்குறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே மீனா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா வேற எந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு முத்து கேக்குறாரு. நான் எதை பத்தி யோசிச்சேன் பாத்தியா, எதை யோசிச்சேன்றதையே மறந்துட்ட. கிறிஷோட அம்மா நம்பர் வாங்கி என் புருஷன் மொரடம் கிடையாது, என் புருஷன் ரவுடி கிடையாதுன்னு சொல்லணும்னு நினைச்சீல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. ஆமாங்க, வித்யா கிட்ட கூட நான் மகேஸ்வரி கிட்ட இருந்து நம்பர் வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தேன். என்ன மீனா சொல்ற, வித்யா கிட்ட கேட்டியா? வித்யா அப்படின்னா ரோஹிணி கிட்ட சொல்லி இருப்பாங்க. ரோஹிணி உனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரோஹிணிக்கு கிறிஷுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்து கேக்குறாரு. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்குது. மீனா, தெளிவா யோசிச்சு பாரு. கிறிஷோட அம்மா நம்பர் கேட்கணும்னு நீ நினைச்சதுக்கே உங்க அம்மாவோட பூக்கடைய காலி பண்ணனா நீ கவலைப்படுவ, அழுவன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த பார்லரமா ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி சதுரங்க ஆட்டத்துல காய் நகர்த்துற மாதிரி நகர்த்துது. இதுக்கு முன்னாடி சத்யாவோட பிரச்சனையும் இப்படித்தான் வந்துச்சு. ஏன் போன்ல இருந்த அந்த வீடியோ எப்படி வெளியாச்சுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆளுதான் அத சிட்டிக்கு அனுப்பி இருக்கணும். அப்படின்னா அது ஏன் பார்லரமாவா இருந்திருக்க கூடாது? நம்மளுக்கு வர்ற எல்லா பிரச்சனையுமே இந்த பார்லர் அம்மாவால தான் வருது அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல மீனாவுக்கு அப்படியே வெறி ஏறுது. என்னங்க சொல்றீங்க, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தானே இருக்கிறோம், ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சோம், மலேசியா மாமான்ற ஒருத்தரை தான் கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் மாட்டி விட்டுட்டோம், அதை தவிர வேற எந்த தப்பும் செய்யலையே. என்ன மீனா நீ சொல்ற, கிறிஷுக்கும் ரோஹிணிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்திருந்தா, அப்போ கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்தா ரோஹிணிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு யோசிச்சிருந்தா? நல்லா யோசிச்சு பாரு. கிறிஷோட பாட்டி நல்லா பேசுவாங்க, நாம தத்தெடுத்துக்கிறோம்னு சொல்லும் போது நம்மள திட்டுனாங்க. இப்ப கூட கிறிஷ் நம்ம வீட்டுல இருக்கும்போது வந்து திட்டி என்ன ரவுடின்னு சொல்லி கிறிஷ கூட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி தெரியல. கிறிஷோட அம்மா துபாயில இருந்தா நான் ரவுடினா உங்களுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாரு மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. நீங்க சொல்ல சொல்ல கரெக்டா தாங்க தோணுது. இப்ப என்ன செய்யறது, எனக்கு ஆத்திரமா வருது. ரோஹிணி இந்த குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லி என்னால மன்னிக்கிறதுக்கெல்லாம் மனசு வரலங்க.
என் அம்மா அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த பூக்கடை அது அவங்களுக்கு பொழப்பா இருந்தது. சாப்பிடுறதுக்கு, எங்களை வளர்க்கறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு அது ஒன்னே ஒண்ணுதாங்க வருமானம். இப்ப அதுவும் இல்லாட்டி எங்க அம்மா பாவம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னா அது சிந்தாமணி வழியா வந்தா என்னால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இவ்ளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இவங்கள சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு நேரா போய் ரோஹிணியோட ரூம் கதவை தட்டுறாங்க. ரோஹிணி வெளில வா அப்படின்னு மீனா கத்துற கத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் வெளில வராங்க. ஸ்ருதி வந்து, என்ன மீனா, என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. விஜயாவும், ஏய் என்ன இந்த நேரத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நாங்க கத்ததான் செய்யணும், எங்களுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருக்கா, எங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க. என்ன மீனா, எதுக்காக என் ரூம் கதவை தட்டிக்கிட்டு இப்படி கத்துறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டோன்னா ஓங்கி ஒரு அறை விடுறாங்க மீனா. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் அம்மாவோட பூக்கடைய அந்த கோயில் வாசல்ல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட சொல்லி காலி பண்ண வச்சிருப்ப அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணி ஆடி போயிடுறாங்க. ஏய், நான் அப்படிலாம் சொல்லல, நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க மீனா, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லும் போது பாத்ரூம்க்கு போற செருப்பு எடுத்து இன்னொரு அறை விழுகுது. இப்பதான் உங்க போனுக்கு சிந்தாமணி பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீ ஏதோ மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டர் எடுத்து தரேன்னு சொல்லிதான் இந்த வேலையை செய்ய வச்சிருக்கேன்னு ரொம்ப தெளிவா பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப நான் உன்கிட்ட வந்து பேசுறேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எங்களோட பொழப்ப கை வச்சு நீ என்ன சந்தோஷத்தை பார்க்க போற அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்றீங்க, மீனா சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்கும்போது, இல்ல அங்கிள், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மீனா ஏதோ பைத்தியம் மாதிரி கத்துறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ஸ்ருதி உடனே, மீனா அப்படிலாம் கத்துற ஆள்லாம் கிடையாது, மீனா கோவமே படமாட்டாங்க, இப்ப இவ்வளவு கோவப்படுறாங்கன்னா உண்மையை தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு கோவப்படுறாங்க. ரோஹிணி, உங்களை நாங்க என்னமோ நினைச்சோம், இப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க தெரியுமா? கிறிஷோட அம்மா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக. என்ன மீனா சொல்றீங்க? இப்பதான் கிறிஷோட அம்மா நம்பர் வேணும்னு ஒருத்தர் கிட்ட, வித்யா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து எங்க அம்மாவோட பிரச்சனை வருதுன்னா அது யாரால மூவ் ஆகி வருதுன்னு நான் ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டேன். ரோஹிணி தான் இதை செஞ்சிருக்காங்கன்னா கிறிஷுக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி மீனா கேக்குறாங்க. அண்ணாமலையே பதட்டமாகி எந்திரிச்சு, என்னம்மா ரோஹிணி, என்ன இதெல்லாம், அப்பனா கிறிஷுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன, கிறிஷ பத்திய உண்மை ஏதோ ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அத மறைச்சுக்கிட்டு இருக்கியா? கிறிஷோட அம்மா யாரு அப்படின்னு கேக்கும்போது, வேற யாரு, இந்த ரோஹிணி தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன, இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? என்ன பத்தி கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தானே இவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சேன், அந்த பிரச்சனையை வச்சு என்ன பத்தி கண்டுபிடிச்சிட்டாளா இவ அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.